Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சாப்பிடும் போது பேசாத. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னது சிலவங்க பேசிட்டு இருப்பாங்க தானே. அப்ப நம்ம பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவோம்? சாப்பிடும் போது பேசாத, பேசாம சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ சாப்பிடும் போது பேசாத, இதை எப்படி சொல்றது பாருங்க. சாப்பிடும் போது இது ஒரு செட்டு, அடுத்து என்ன பேசாத. ஓகே, அப்ப நம்ம பேசாத அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். பேசாதேன்னு சொல்லுவோம்ல, பேசாத அப்படின்னா அது என்னது நெகட்டிவ்ல சொல்றது தானே. டோன்ட் பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அப்போ பேசாத அப்படின்னா டோன்ட் டாக். ஓகே, இல்ல டசன்ட் அப்படி எல்லாம் போடக்கூடாது. இல்ல வந்து எந்த சப்ஜெக்டுமே வரல, நம்ம வந்து சாதாரணமா சொல்றோம் சாப்பிடும் போது பேசாத. இந்த பேசாத, போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ்ல பேசுறதுக்கு. அப்போ டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. எப்போ? சாப்பிடும் போது. ஓகே, அந்த போது அதுக்கு ஒயில். அடுத்து சாப்பிடும் போது, அந்த சாப்பிடக்கூடிய செயல் கண்டினியூ நடந்துட்டே இருக்கு சாப்பிடும் போது. அப்போ சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், கூட என்ன சேர்ப்போம்னா ஐஎன்ஜி. ஓகே, அப்போ டோன்ட் டாக் ஒயில் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிடும் போது பேசாத. நெக்ஸ்ட் பாருங்க, படிக்கும் போது டிவி பார்க்காத. இதை எப்படி சொல்லலாம்? படிக்கும் போது டிவி பார்க்காத. சிலவங்க என்ன டிவி பார்த்தே படிப்பாங்க தானே. அப்ப வீட்டுல அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? படிக்கும் போது டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப படிக்கும் போது டிவி பார்க்காத அப்படின்னா படிக்கும் போது அது ஒரு செட்டு, அடுத்து டிவி பார்க்காத அடுத்த செட்டு. அப்ப டிவி பார்க்காத அது எப்படி சொல்லலாம்? டிவி பார்க்காதேன்னா டோன்ட் வாட்ச். பார்க்காத அது வந்து டிவிய மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பார்க்கிறதுக்கு வாட்ச் போடும். ஓகே, டோன்ட் வாட்ச் பார்க்காத எது டிவி. டிவிய நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அங்க பார்க்கிறதுக்கு வாட்ச் போடும். ஓகே, அப்போ டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா டிவி பார்க்காத. எப்போ? படிக்கும் போது. அதுக்கு அந்த போது அப்படின்னா என்னது ஒயில் போட்டு அதுக்கு அடுத்து படிக்கும் போது, அந்த படிக்கக்கூடிய செயல் கண்டினியூ நடந்துட்டே இருக்கு படிக்கும் போது. அப்ப படிக்கிறதுக்கு ஸ்டடி, கூட என்ன சேர்ப்போம் ஐஎன்ஜி, ஸ்டடியிங். அப்போ டோன்ட் வாட்ச் டிவி ஒயில் ஸ்டடியிங் அப்படின்னா படிக்கும் போது டிவி பார்க்காத. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சாப்பிடும் போது தண்ணி குடிக்காத. நம்ம சொல்லுவோம்ல சாப்பிடும் போது தண்ணி குடிக்காத, இடையில எல்லாம் தண்ணி குடிக்காதன்னு சொல்லுவாங்களா. அப்ப சாப்பிடும் போது தண்ணி குடிக்காதன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? சாப்பிடும் போது அது ஒரு செட்டு, தண்ணீர் குடிக்காத அடுத்த செட். அப்ப தண்ணீர் குடிக்காத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட். குடிக்காத அதுக்கு குடிக்காதனா டோன்ட் ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு ட்ரிங்க். ஓகே, அப்ப டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்காத. என்ன குடிக்காத? தண்ணி. அப்போ வாட்டர். ஓகே, டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா தண்ணி குடிக்காத. எப்போ? சாப்பிடும் போது. அதுக்கு அந்த போது அப்படின்னா ஒயில் சாப்பிடும். அப்ப அந்த சாப்பிடக்கூடிய செயல் நடக்கும். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், கூட என்ன சேர்ப்போம் ஐஎன்ஜி. அப்ப சாப்பிடும் போது தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு don't drink water while eating. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. நம்ம சொல்லுவோம்ல நான் வந்து இன்னும் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு. அப்போ நான் இன்னும் எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அந்த செயல் பாருங்க இன்னும் நடக்கல. இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னா நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவா பேசுவோம். ஓகே, மேக்சிமம் அந்த இன்னும் அந்த ஒரு செயல் நடக்கல அப்படின்னா அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவா பேசுவோம். ஓகே, இன்னும் அந்த செயல் நடக்கலைன்னா மேக்சிமம் அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இது எப்படி எழுதணும்? நான் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட். நான்னா ஐ. இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்ப்போம்? have இல்லனா has. இந்த ஆக்சிலரி வெர்ப் சேர்ப்போம் தானே. இல்ல have வருமா has வருமா? இங்க have தான் வரும். have
இது வந்து நெகட்டிவா பேசுறது, சாப்பிடவில்லை. அப்போ நெகட்டிவா பேசுறதுனால இங்க என்ன haven't இல்லனா have notனு போடலாம். ஓகே, இல்ல haven't. அடுத்து verb வரணும். இல்ல verb எது? சாப்பிடக்கூடிய செயல் தான் இன்னும் நடக்கல. அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. இங்க present perfect tense படி verb வந்து be3 ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அப்புறம் past form என்னது? ate. அடுத்து past participle அதாவது be3 ஃபார்ம் வந்து eaten. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I haven't eaten அப்படின்னா நான் சாப்பிடவில்ல. எப்போ? எதுவும் இன்னுமே சாப்பிடல அப்படின்னு. அப்ப எதுவும்னா anything. அடுத்து இன்னும்னா yet. இல்ல வந்து yet வந்து லாஸ்ட் தான் வரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து என்னது அந்த ஆக்சிலரி வர்ப், அதுக்கப்புறம் மெயின் வர்ப், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ், லாஸ்ட் அந்த எட்ட தூக்கி போட்டா போதும். ஓகே, அப்ப நான் இன்னும் எதுவும் சாப்பிடல அப்படின்னா ஐ ஹேவன்ட் ஈட்டன் எனிதிங் yet. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ வீட்டுக்கு வந்த பிறகு நான் அங்க வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் அங்க வாரேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். ஓகே, அப்போ நீ வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் அங்க வாரேன்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? நீ வீட்டுக்கு வந்த பிறகு, அது ஒரு செட். அடுத்து நான் அங்க வருவேன், அடுத்த செட். ஓகே, அப்போ நான் அங்க வருவேன் அப்படின்னா அது என்னது? இனிமேல் தான் நடக்கக்கூடிய செயல், ஃபியூச்சர் தானே. அப்போ இத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம், நான் அங்க வருவேன். அது எப்படி எழுதலாம்? ஃபியூச்சர் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ, அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்ப்போம்? வில் சேர்ப்போம். ஆக்சிலரி verb will சேர்ப்போம். அதுக்கு அடுத்து மெயின் verb. இல்ல verb எது? நான் அங்க வருவேன். இத சேர்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் இததான் பார்க்கணும். நான் அங்க வருவேன், அது எப்படி எழுதலாம்? வருவேன், வரக்கூடிய செயல் நடக்கும். வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம். ஃபியூச்சருக்கு இங்க verb V1 தான் வரும். ஓகே, அப்போ கம். அடுத்து என்ன? அங்கன்னா there. அப்ப ஐ வில் கம் தேர் அப்படின்னா நான் அங்க வருவேன். எப்போ? நீ வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகே, அப்ப நீ வீட்டிற்கு வந்த பிறகு நான் அங்க வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா, நீ வீட்டிற்கு வந்த பிறகு, வந்த அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் பிறகு. பிறகுனா ஆஃப்டர். பிறகுனா என்னது? ஆஃப்டர். ஓகே, ஆஃப்டர் பிறகு அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகே, அடுத்த நம்ம வந்து அடுத்த செட்டை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பிறகு எந்த செட்டு கூட வருதோ அதுக்கு முன்னாடி எழுதிடணும். ஓகே, ஆஃப்டர். அடுத்து நீ வீட்டிற்கு வந்த அப்புறம். அப்ப நீ வீட்டிற்கு அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்ன? யூ. அடுத்து வீட்டிற்கு வந்த. இத வந்து வந்த அப்படின்னா அது என்னது? நம்ம வந்து பாஸ்ட மெயின் பண்ணக்கூடாது. இங்க நம்ம ஃபியூச்சர்ல எழுதியிருக்கோம். அப்போ ஃபியூச்சர்ல எழுதுனா இங்க வந்து பாஸ்ட்ல எழுதக்கூடாது, பிரசன்ட்ல தான் வரும். ஓகே, வந்த அப்படின்னு சொன்னாலும் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப யூ இங்க என்ன வரணும்? வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம். எங்க வந்தது? வீட்டிற்கு. அப்போ ஹோம். ஓகே, அந்த வீட்டுக்கு இக்கு, அந்த வீட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு டு போடக்கூடாது. இந்த ஹோமுக்கு முன்னாடி டு வராது. ஓகே, அப்ப ஐ வில் கம் தேர் ஆஃப்டர் யூ கம் ஹோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அங்க வருவேன். நெக்ஸ்ட் பாருங்க, நீ வந்த பிறகு நான் இங்கிருந்து போவேன். நீ வந்த அப்புறம் தான் நான் இங்கிருந்து போவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எப்படி எழுதலாம்? நீ வந்த பிறகு, இது ஒரு செட்டு. நான் இங்கிருந்து போவேன், அடுத்த செட். அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன? நான் இங்கிருந்து போவேன், அது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, அப்ப நான் இங்கிருந்து போவேன்னா அது ஃபியூச்சரை மெயின் பண்ணுது. ஓகே, போவேன். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, நான். ஓகே, அடுத்து என்ன எழுதணும்? வில். அடுத்து verb. இல்ல verb எது? நான் இங்கிருந்து போவேன். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, எங்க? இங்கிருந்து. அந்த இருந்து அதுக்கு from போட்டு, இங்கே அதுக்கு என்னது? here. From here அப்படின்னா இங்கிருந்து.
ஓகே, இல்ல சின்ஸ் போடக்கூடாது. ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அதுல வந்து ஃப்ரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் ஹியர், இங்கிருந்து. அப்ப நான் இங்கிருந்து போவேன்னா ஐ வில் கோ ஃப்ரம் ஹியர் அப்படின்னா நான் இங்கிருந்து போவேன். எப்போ? நீ வந்ததுக்கு அப்புறம். அப்ப நீ வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லும்போது அது எப்படி எழுதலாம்? இந்த அடுத்த செட், இந்த பிறகு எந்த செட்டுல வருதோ அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பிறகு எழுதிடணும். பிறகுனா ஆஃப்டர். ஆஃப்டர் அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து வந்தேன்னா பாஸ்ட மெயின் பண்ணக்கூடாது. இங்க வந்து நம்ம ஃபியூச்சர் எழுதுனதால இங்க வந்து பிரசன்ட்ல தான் எழுதணும். அப்போ என்ன வரும்? வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம், அதான் அப்படியே எழுதணும். அப்போ ஐ வில் கோ ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர் யூ கம் அப்படின்னா நீ வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து போவேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் சேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் சேட் பண்ணிட்டு இருக்கேன், சேட் பண்ணி கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த சேட் பண்ணிட்டு இந்த செயல் வந்து இப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு முக்கியம் இல்ல, ஆனா இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். நான் ஐ. இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நமக்கு வந்து பி வெர்ப் am, is, are இந்த மூணு பி வெர்ப்ல ஒண்ணு சேர்ப்போம். எப்போ? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. இல்ல வந்து am வருமா, is வருமா, are வருமா? am தான் வரும். ஏன்னா இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ வந்தாலே am தான் வரும். am அடுத்து என்ன வரணும்னா என்னது? வெர்ப் வரும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் சேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல் தான் நடக்கு. ஓகே, அப்ப என்ன? வெர்ப் chatting கூட என்ன சேர்ப்போம்? ing. ஓகே, அந்த வெர்ப் கூட என்ன சேர்ப்போம்? ing. அப்போ I am chatting, நான் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கேன். யார் கூட? என் ஃப்ரெண்ட்ஸுடன். அப்ப அந்த உடன் அப்படின்னா என்னது? ஃப்ரெண்ட்ஸுடன் அப்படின்னு சொல்லும்போது with my friends. ஓகே, அப்போ I am chatting with my friends அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க. நீ என்னிடம் எப்போவாவது பொய் சொல்லியிருக்கியா? நமக்கே போல நீ என்கிட்ட எப்போவாது பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு. அப்போ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்கணும்னா பாருங்க, எப்போவாவது, எப்போதாவது அப்படி கேட்கும் போது நம்ம வந்து அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இது வந்து கொஸ்டினா கேட்கும் போது இந்த மேக்ஸிமம் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டினா கேட்போம். ஓகே, நீ என்னிடம் எப்போதாவது பொய் சொல்லிருக்கியா? அப்ப அதை எப்படி கேட்கணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ் இல்லனா ஹேஸ் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? பாருங்க, உடனே சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன? நீ என்கிட்ட அப்படின்னு கேக்குறேன். அப்ப நீ வந்திருக்கனால சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால இங்க ஹேவ் தான் வரும். ஓகே, ஹேவ் யூ. அடுத்து என்ன வரணும்னா எப்போதாவது. ஓகே, எப்போதாவது அதுக்கு எவர், அத அடுத்து எழுதிடணும். ஓகே, எவர் அடுத்துதான் என்னது? வெர்ப் வரணும். இல்ல மெயின் வெர்ப் எது? நீ என்னிடம் எப்போதாவது பொய் சொல்லியிருக்கியா? அப்போ பொய் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லை. இங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல இருக்கணும். அதுக்கு லைக் V3 ஃபார்ம் என்ன? லைட். ஓகே, லைட். அடுத்து என்ன வரணும்? ரிமைனிங் இருக்குது. ரிமைனிங் என்ன வேர்ட்ஸ்? நீ என்னிடம் எப்போதாவது பொய் சொல்லிருக்கியா? அப்போ என்னிடம். அப்போ பொய் சொல்றத நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்னிடம் அப்படின்னு சொல்லும்போது டு மீ. ஓகே, டு இடையில ப்ரிபோசிஷன் போட்டுறோம். அப்போ பொய் சொல்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது யார்கிட்ட அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம டு மீ. அப்போ ஹேவ் யூ எவர் லைட் டு மீ அப்படின்னா நீ என்னிடம் எப்போதாவது பொய் சொல்லிருக்கியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் உன்னிடம் எப்போவாவது பொய் சொல்லியிருக்கனா? அப்போ நான் உங்ககிட்ட எப்போவாவது பொய் சொல்லியிருக்கனா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேக்குறது? இல்ல பாருங்க,
எப்போதாவது. அப்ப அந்த எப்போதாவதுன்னு வரும்போது நம்ம மேக்சிமம் என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பேசுவோம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, சொல்லி இருக்கிறேனா. அப்போ சொன்னேனா அப்படின்னு கேட்டா அது பாஸ்ட், சொல்லி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லும்போது சொல்லி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சத நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். சொல்லி இருக்கிறேனா. அப்போ நீ மட்டும் ஏன் என்கிட்ட அடிக்கடி போய் சொல்ற, நான் உங்ககிட்ட எப்போவாது போய் சொல்லி இருக்கேனா அப்படின்னு கேட்போமா. அப்ப நான் உன்னிடம் எப்போவாது போய் சொல்லி இருக்கிறேனா அப்படின்னு கேட்கும்போது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கலாம். அது எப்படி கேக்குறது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், have இல்லனா has. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு இங்க have வருமா has வருமா, அதுக்கு சப்ஜெக்ட் பார்க்கணும். நான்னா ஐ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும், have தான் யூஸ் பண்ணணும். அப்போ have, அடுத்து ஐ சப்ஜெக்ட், அடுத்து என்ன எழுதணும், வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி எப்போதாவது, அதுக்கு ever. ஓகே, ever. அடுத்து என்ன வெர்ப் இல்ல மெயின் வெர்ப் எது, நான் உன்னிடம் எப்போது பொய் சொல்லி இருக்கேனா. அப்போ பொய் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல லை. இங்க வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், be3 ஃபார்ம்ல இருக்கணும். அதுக்கு என்னது லைட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன, யார்கிட்ட சொல்லுனா உன்னிடம். அப்போ நம்ம யார்கிட்ட அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது ப்ரிபோசிஷன் டு போட்டுட்டு யார்கிட்டயும் அவங்கள மென்ஷன் பண்ணணும். டு யூ. இல்ல இது ஒரு நேம் வந்துச்சுன்னா அந்த நேம் எழுதலாம். ஓகே, அப்போ have I ever lied to you அப்படின்னா நான் உன்னிடம் எப்போது பொய் சொல்லி இருக்கிறேனா. நெக்ஸ்ட் பாருங்க, நான் இப்படிதான். நம்ம சொல்லுவோம்ல, நீ ஏன் இப்படி இருக்க, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லுமா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லுமா. அப்ப நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட நிலையை நான் சொல்றேன் தானே. அப்போ பாருங்க, இப்படிதான், அந்த இப்படிதான்னா this is how. ஓகே, இப்படித்தான் this is how. அடுத்து நான், அப்ப தன்னுடைய நிலையை நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ போட்டுட்டு அடுத்து என்ன போடணும், am போடணும். ஓகே, ஐ வந்தாலே am, இந்த be verb கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது this is how I am. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் அப்படிதான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் அப்படிதான், அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, அவனுக்கு குணமே அதுதான் அப்படின்னு சொல்லுமா. அப்போ அவன் அப்படித்தான், அதுக்கு அப்படித்தான் அப்படின்னா that's. that is, அதுக்கு தான் நம்ம வந்து ஷார்ட் ஆனது that's how. ஓகே, that's how. என்ன அவன் சொல்லும்போது he போட்டு he வந்தாலே என்னது is தான் வரும். ஓகே, அப்போ that's how he is அப்படின்னா அவன் அப்படிதான். இல்ல ஒரு நேம் வந்தா நேம் சேர்த்துறணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் அப்படிதான். இதை எப்படி சொல்றது, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மீரா இப்படிதான். இதை எப்படி சொல்றது, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.